வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல அப்புறமா அழுதுகிட்டே அப்படியே வந்து உள்ள வந்து விஜய் பார்க்க வராங்க நம்ம காவேரி. விஜய் பார்த்த காவேரி என்ன பண்றாங்க, விஜய் பார்த்து அலறது மட்டும் இல்லாம என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, என்ன நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம காவேரியை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக, காவேரி எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, உனக்கு இது செட்டே ஆகல தெரியுமா அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு விஜய். அப்புறமா மெல்ல மெல்ல வந்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். பாத்தீங்கன்னா கையை கோத்துக்கிறாங்க, தலையை வந்து சாஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றாங்க. எல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா காவேரி வந்து சொல்றாங்க, கண்டிப்பா உங்களை வந்து நான் வெளியில எடுத்தே ஆவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து கேட்கறாங்க, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல காவேரி, நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்ற விஷயம் யாருக்கு வந்து தெரிய வந்திருக்குன்னு தெரியலையே, யார் இந்த விஷயத்த வந்து போலீஸ்க்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, உடனே வந்து காவேரி வந்து மௌனமாயிடுறாங்க. காவேரி ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, அது வந்துங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கேட்க, யாரும் இல்லைங்க யமுனா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி போறாங்க. என்னாச்சு, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, காரணத்தை நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேங்க, இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே வேலை உங்களை வெளியில கொண்டு வரது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல வார்டன் என்ன பண்றாங்க, கொடுத்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு, வெளியில் போங்க, பார்த்தது போதும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வெளியில் துரத்தி விடுறாங்க. சரிங்க பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நான் உங்களை கூடிய சீக்கிரமே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து ரொம்பவே சோகத்தோட வந்து கிளம்புறாங்க காவேரி. தாத்தா பாட்டியை பார்த்து வந்து பேசுகிறாங்க காவேரி, என்ன பண்ணணும் அடுத்ததா அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து நிவின் குமரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து காவேரிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ தான் விஜய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற தகவலையும் வந்து சொல்கிறாங்க. தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காங்க, அது மூலியமா மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் நிவின், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதாவது நிவினை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதனால நிவின்க்கு வந்து டவுட் வருது, என்னாச்சு காவேரி எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கம் கங்கா மூலியமா குமரன் அவங்களுக்கு வந்து விஷயம் வந்து தெரிய வருது. குமரன் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே டல்லாக வந்து அப்செட்டாக இருக்கிறத பார்த்து நிவின் வந்து கேட்குறாரு, என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக கோபம் அடைகிறார் நிவின். சரி நிவினே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, விஜய் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயம் எப்படி யமுனாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, அப்புறமா நடந்த விஷயத்தை பற்றி வந்து நிவின் சொல்கிறாங்க. இப்போ அது புரியுதானா, யமுனா எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. புரியுது நிவின், நான் அப்புறமா இதை சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாரு. கோவத்தோட போன நிவின் என்ன பண்ணுறாங்க, யமுனாவை பார்த்து வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதையும் புரிஞ்சிக்காத யமுனா திரும்பவும் எப்போதும் போல வந்து நிவினை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த சாரதாம்மா காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி யமுனா கிட்ட வந்து கண்ணை காட்டுறாங்க கங்கா. பக்கத்தில் கடைக்கு தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க. குழப்பத்தோட வந்துட்டு இருக்காங்க நம்ம காவேரி, எப்படி வந்து விஜய் வந்து வெளியில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு. சமயத்தில் ஒரு நல்ல குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்புறமா வெண்ணிலா என்ன நடந்தது அப்படின்ற உண்மை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்களா, அதாவது விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, இதுக்கும் அவருக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பசுபதி தான் அப்படின்ற உண்மை வந்து சொல்கிறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.